வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க. நம்ம ஜனகமா ஹாஸ்பிட்டலில் தனக்கு ஒரு ஆபத்து வந்ததுங்கனங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம சிவி சக்கரவர்த்தி அப்போ தான் எமோஷ்னல் ட்ராமாவில் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும். ஆமாம், அப்போ தான் நம்ம ஜனகமா நினச்சது நடக்கும். தமிழை கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பான் சிபி. நான் எனக்காக இதை பண்ணுவான் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை போட்டு நம்ம ஜனகமா ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் ஜனகமா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லுனேன்னா டாக்டர்கிட்டையும் சொல்லி தனக்கு சீரியஸு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிபி தமிழ்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த பாரு, நம்ம ஜனகமாவுக்காக நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? என் உயிரை வேணாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல தமிழ் சொல்ல நேரம். அதெல்லாம் கொடுக்கண்டா, ஏன்னா ஜனகமாவே உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. நீ அப்படி பண்ணிட்டேன்னா அவங்க வேற இந்த அபாய கட்டத்துக்கு போயிடுவாங்க. அதனால் அதெல்லாம் பண்ணண்டா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக கணவன் மனைவியாட்டு வாழது மாதிரி ஜனகா முன்னாடி நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சியாக இருக்குது நம்ம தமிழுக்கு. ஒரு கட்டத்தில் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் ரூமில் போய் நம்ம ஜனகமா ஆபத்தாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரெண்டு பேரும் அவங்க முன்னாடி போய் இந்த விஷயத்த சொன்னோன்னா கண்டிப்பாக கண்ணை முழிச்சுக்கிடுவாங்க வா அப்படின்னு அந்த இடத்துல சிபி தமிழை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஜனகம்மாவோட கையை பிடிச்சிட்டு, ஜானு நீ நினச்சது நடக்க போகுது, நானும் தமிழும் அவ்வளோ சந்தோஷமாக அந்யூன்யமாக உன்னை கணவன் மனைவியாட்டு நாங்கள் வாழ போகிறோம், நீ பார்க்க தான் போகிற, கண்ணு மொழி ஜானு அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே நடிச்சிட்டு இருந்த நம்ம ஜனகம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் விரிச்ச வலையில் விழுந்துட்டான் சிபி அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் பார்த்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் அபாய கட்டத்தை தாண்டியாச்சு, கண்ணு முழிச்சாச்சு அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஜனகம்மா. அது ரெடியாக சொல்கிறாங்க, இன்றைக்கே சிவிக்கும் நம்ம தமிழுக்கும் நல்ல நாளாக இருக்குது, சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கணேசனும் வெண்பாவும் பேரதிர்ச்சியில் இருக்காங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் முத்தம்மா கிட்ட நம்ம ஜனகமா சொல்லி, இப்படி ஒன்று எமோஷ்னல் ட்ராமாவில் பண்ணணும், நீ எனக்கு ஆபத்தான நிலையில் நான் மயங்கி விழுதாட்ட எல்லாத்தையும் சொல்லு, எல்லாத்தையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஆபத்தான நிலையில் மயங்கி விழுந்தது மாதிரி நம்ம ஜானு சீன் போடுறாங்க. ஒரு கட்டத்தில் முத்தம்மா எல்லாரையும் கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. சிபி ஒன்றால் தான் நடந்துச்சு அப்படின்னு மீனா ஆக்ரோஷமாக நம்ம சிபி மேலே கோபத்தை காட்டுறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க டாக்டர். ஏன்னா ஜனகமா டாக்டர்கிட்ட எனக்கு ஒன்றும் இல்லை, என் பேரன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வர வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் நடிச்சிட்டு இருக்கேன், அதனால நான் சீரியஸு அபாய கட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஜானு சொல்ல, அங்கே வெளியே போய் நம்ம சிபிக்கிட்டேயும் மீனா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாங்க அபாய கட்டத்தில் இருக்காங்க. யார் இவங்களுக்கு கனமான ஒரு வார்த்தை இதை கேட்டதுனால தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம் எல்லாம் சிபியோட வேலை தான் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. நம்ம தமிழை நேராக பிள்ளையார் சாமியை போய் பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சாமி அப்படியே வேண்டுறாங்க, எங்கள் ஜனகமா யாருக்கும் எந்த தீமையும் செய்தது கிடையாது, அவங்கள நம்பி எவ்வளோ குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு, அப்படி இருக்க நேரம் அவங்க உயிர் வாழணும், தேவைப்பட்டால் என் உயிரை எடுத்துரு கடவுளே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மீனாவும் வர்ஷனையும் பார்க்குறாங்க. இந்த தமிழுக்கு எவ்வளோ பாசம் நம்ம ஜானு மேலே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல உணர்ந்து கண்ணீர் விடுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவி கோவப்படுறாங்க. நான் இந்த விஷயத்தை விவாகரத்து நோட்டீஸ் தமிழுக்கு அனுப்புனதை பார்த்து தான் ஜானுக்கு இப்படியெல்லாம் ஆகியிருக்கு, நான் அனுப்பியிருக்கக்கூடாது, கேடி சேது என்னை எவ்வளோ வேணாலும் திட்டுங்க, நான் வாங்கிக்கிடுறேன், ஆனால் ஜானுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவங்க க்யூர் ஆகணும் அப்படி இப்படின்னு அழுது புரண்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க. நம்ம தமிழை சந்திக்கிறாங்க. தமிழ் இங்கே வா, உன்னிட்ட தனியாக பேசணும், என்ன சொல்லு அப்படின்னு கேட்க நேரம், இந்த பாரு நம்ம ரெண்டு பேரும் நான் ஜானுக்காக நீ எதாவது செய்வியான்னு கேட்க நேரம், ஜானுக்காக என் உயிரை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல நேரம், உயிரை கொடுக்கண்டா, ஆனால் ஒன்று செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒன்றா அந்நுன்யமான கணவன் மனைவியாட்டு ஜனகா முன்னாடி நடிக்கணும், அப்போ தான் அவள் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இக்கட்டான முடிவில் நம்ம தமிழ் சரி, ஆனால் சிபி இன்னும் திருந்தலை, ஏன் இவன் நடித்தே வாழ்க்கையை வேஸ்ட்டாக பண்ண போகிறான் அப்படின்னு அதுக்காக நம்மளையும் இப்போ கூட்டு சேர்த்துட்டான், ஆனால் ஜானுக்கு உயிர் முக்கியம், அதுக்காக இதை ஒத்துக்கிடுவோம் அப்படின்னு நம்ம தமிழ் ஒத்துக்கிட்டாங்க. உடனே இந்த விஷயத்தை இப்போவுமே ஜானுக்கிட்ட சொல்லணும், அப்போ தான் அவள் க்யூர் ஆவா, அவர் க்யூர் ஆகுதுக்குள்ளே மறந்தே
இதுதான் அப்படின்னு வந்து நம்ம தமிழை கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு வந்து நம்ம சிபி சக்கரவர்த்தி நம்ம ஜனகா ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஜனகா வந்து படுக்கையில் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிற மாதிரி வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு கையை பிடிச்சி விட்டு அழுறாங்க. தமிழ் சிபி ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் உங்களுக்காக சேர்ந்து வாழலான்னு முடிவெடுத்துட்டோம். ஜானு, நான் இனி தமிழ் கூட சேர்ந்து சந்தோஷமாக அந்நுண்ணியமான கணவன் மனைவியாட்டு முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன், கண்ணு மொழி ஜானு அப்படின்னு வந்து பேச நேரம் உள்ளுக்குள்ளே காதில் கேட்டுட்டு இருக்க நம்ம ஜனகம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை தானடா எதிர்பார்த்து ஒரு ஸ்கெட்சை போட்டேன், நீ அதில் விழுந்துட்டா, இனி எனக்கு இங்கே என்ன வேலை, வீட்டுக்கு போனோம், இப்போவே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க ஜனகம்மா. ஒரு கட்டத்தில் அப்படியே அழுகையோடு அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துடுறாங்க நம்ம தமிழும் சிவியும். அதே நேரத்தில் பார்த்தோன்னா டாக்டர் வந்து உள்ளுக போகிறாங்க. நான் எதை நினச்சி இங்கே வந்தேன்னு படுத்தேனோ அது வந்து சரியாயிடுச்சு. என் பேரை ஒத்துக்கிட்டான் தமிழோட சேர்ந்து வாழறதுக்கு. எனக்கு இனி இங்கே எந்த வேலையும் இல்லை. எனக்காக நீங்களும் எங்கள் எமோஷ்னல் ட்ராமாவுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நான் இப்போ நல்லாவே வந்து கிளியராக தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் பேரனா என் ஆசைக்கு ஒத்துக்கிட்டான், இது போதும் அப்படின்னு வந்து இப்போவே என்ன வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல நேரம் பரவாயில்ல போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெளியே வந்து எல்லாத்துட்டையும் சொல்கிறாங்க. கடவுள் கருணையால் எந்த ஆபத்தும் இல்லாமல் உயிர் பெற்றுட்டாங்க நம்ம ஜனகம்மா. இனி ஒன்றும் இல்லை, அவங்க கண்ணு முழிச்சாச்சு, தாராளமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சிவியன் தமிழாக நம்ம சொன்ன ஒரு வார்த்தையில் தான் ஜானு வந்து உயிர் பெற்றிருக்கா. அதே மாதிரி நடிச்சிடணும், அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது ஜானுவுக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தாராளமாக அப்படி நடிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம மீனா ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க. நம்ம ஜனகம்மா நம்ம தமிழை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள் தான், இன்னைக்கு 2 பேர்த்துக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லினாரா. அம்மா இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், இதெல்லாம் வச்சு நினைக்காதுங்க அப்படின்னு வந்து சொல்லினாரா. என்ன ஜானு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து சிபி வந்து நம்ம தமிழ் முன்னாடி நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாவ. இன்றைக்கே சாந்தி முகூர்த்தம் நடக்கலாம் ஜானு, உன் ஆசைப்படியே நான் தமிழ் கூட சேர்ந்து வாழதை நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கணேசன் வெண்பாவுக்கு அப்படியே தலையில் பேரிடி உளுந்தது கணக்காக இருக்குது. நம்ம எதை நினச்சி திட்டம் போட்டோமோ அது தவிடுபடி ஆகிட்டு இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்களா, இதை பார்க்கவே எனக்கு பிடிக்கலையே, இதை வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெண்பா வந்து கொதிக்கிறாங்க. நம்ம ஜானு ஒரு முடிவெடுத்தனா அதை யாராலையும் மாற்ற முடியாது. இன்றைக்கி இவங்க 2 பேர்த்துக்கும் சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு வந்து வீட்டில் தடபுடலாக வேலைகள் வந்து நடக்குது. இதை பார்த்து அப்படியே கடுப்பாகி வெண்பா வந்து இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழும் சிவிக்கும் வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்து ரெடி பண்ணி அவங்க 2 பேரும் வந்து அப்படியே வந்து இது ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது வந்து கொலைக்கணும்ப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெண்பா நம்ம கணேசனுக்கிட்ட வந்து திட்டத்தை போடுறாங்க. இது எப்படிமா நம்ம தடுக்க முடியும், இது ஜானுவோட திட்டமாச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கணேசன் வந்து சொல்கிறாங்கங்க.